வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். உணர்வு பிரவாகத்துடன் இனப்படுகொலைக்கு 15 வருட நினைவுகூரல். தாயகம் மற்றும் புலம்பெயர் தேசங்களில் முள்ளிவாய்க்கால் பேரவலத்தின் முட்டைப்பு. அனைத்துலக மன்னிப்பு சபை செயலாளர் நாயகம் முள்ளிவாய்க்காலில் பிரசன்னம். போர் நினைவு தடங்களை மறக்கடிக்கும் ஸ்ரீலங்காவின் முயற்சிக்கு விசனம். டென்மார்க்கில் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனுக்கு நினைவேந்தல். மூத்த சகோதரர் குடும்பம் மற்றும் அரசியல் செயற்பாட்டாளர்கள் பிரசன்னம். மே 18 நினைவேந்தல் பின்னணியில் உற்றுநோக்கப்பட்ட அமெரிக்க காங்கிரஸ் தீர்மானம். பிரித்தானிய வெளியுறவு அமைச்சர் டேவிட் கமரனும் முள்ளிவாய்க்கால் செய்தி. கிழக்கு பல்கலைக்கழக நினைவேந்தலை குழப்பிய ஸ்ரீலங்கா காவல்துறை. கொழும்பு வெள்ளவத்தை நிகழ்வை குழப்ப முனைந்த சிங்கள கடம்போக்காளர்கள். தொடர்வது விரிவான செய்திகள். இனப்படுகொலைகளை மேற்கொள்ளும் ஒடுக்குமுறை சக்திகள் அந்த குரூரங்களுக்கு பொறுப்பு கூறாமல் அதன் நினைவுகளை சீர்குலைக்கும் நியதி இன்று தமிழர் தாயகத்திலும் அரங்கேற்றப்பட முனைந்தாலும் அந்த முயற்சிகள் முறியடிக்கப்பட்டு மே 18 நினைவேந்தல் நிகழ்வு பல இடங்களில் கடைபிடிக்கப்பட்டுள்ளது. அனைத்துலக மன்னிப்பு சபையின் செயலாளர் நாயகத்தின் பிரசன்னத்துடன் முள்ளிவாய்க்காலில் முதன்மை நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றது. இனப்படுகொலையில் தமது உறவுகளை இழந்தவர்களின் பிலாக்கணத்தின் பின்னணியில் இந்த நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. தமிழின படுகொலையின் 15ஆம் ஆண்டு நினைவேந்தல் முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் உணர்வெழுச்சியுடன் நினைவு கூறப்பட்டுள்ளது. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பொது கட்டமைப்பினால் நினைவு பேருரை ஆற்றப்பட்டு அதனைத் தொடர்ந்து மணியொலி எழுப்பப்பட்டு அகவணக்கம் இடம்பெற்றது. அதனைத் தொடர்ந்து முள்ளிவாய்க்கால் யுத்தத்தில் தன்னுடைய கணவனை இழந்த முள்ளியவளையைச் சேர்ந்த கோவிந்தராசன் புனிதவதி பொதுச்சுடரினை ஏற்றி வைக்க ஏனைய உறவுகளும் தங்களுடைய உயிரிழந்த உறவுகளை நினைத்து சுடரேற்றி அகவணக்கம் செலுத்தினார்கள். நேரம் 10:31. களவாடி விதையாகியவர்களை கொத்து கொத்தாக கொன்றொழிக்கப்பட்ட எமது பாச உறவுகளையும் நினைத்து இப்போது பொதுச்சுடர் ஏற்றப்படும். கடந்த 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் மண்ணிலே தமிழ் மக்கள் கொத்து கொத்தாக கொன்றொழிக்கப்பட்டு இன்று 15 ஆண்டுகள் கடக்கின்றது. இன்று வரை தமிழ் மக்கள் தங்களுக்கான நீதி கிடைக்கப்பெறாத நிலையிலே தொடர்ச்சியாக போராடி வருகின்ற அந்த வேளையிலே இன்றைய நாள் தமிழின படுகொலையினுடைய 15வது ஆண்டு நினைவு நாள் மிகவும் உணர்வு பூர்வமாக முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்திலே இடம்பெற்றது. சுமார் 5000 வரையான மக்கள் இந்த இடத்திலே திரண்டு வந்து இன்றைய தினம் இந்த அஞ்சலி நிகழ்விலே உணர்வு பூர்வமாக கலந்து கொண்டிருக்கின்றார்கள். தமிழ் மக்கள் தங்களது உரிமை போரில் தொடர்ந்து போராடி வருகின்றதன் ஒரு அங்கமாக இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு இன்று மிகவும் உணர்வு பூர்வமாக
பல்லாயிரக்கணக்கான மக்களது கண்ணீர்களுக்கு மத்தியிலே இன்றைய தினம் உணர்வுபூர்வமாக நடைபெற்று நிறைவடைந்திருக்கின்றது. ஐபிசி தமிழ் செய்திகளுக்காக முள்ளிவாய்க்கால் நினைவுமிட்ட வளாகத்திலிருந்து சண்முகம் தவசீல. அரசியல் தலைவர்கள், மத தலைவர்கள், யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினர், முள்ளிவாய்க்கால் மண்ணில் உயிர் நீத்த உறவுகளுடைய உறவினர்கள் என பெருந்திரளானவர்களின் பங்கு பெற்றதுடன் உணர்வெழுச்சியுடன் நினைவேந்தல் முன்னெடுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து முள்ளிவாய்க்கால் நினைவு தூபிக்கு மத தலைவர்கள், அரசியல் பிரமுகர்கள், பொதுமக்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் என பல்வேறு தரப்பினரும் மலரஞ்சலி செலுத்தினார்கள். 15ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் நினைவேந்த நிகழ்வில் சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் நாயகம் அக்னஸ் கலாமாட்டம் கலந்து கொண்டு உயிரிழந்தவர்களுக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தியிருந்தார். சர்வதேச பிரதிநிதி ஒருவர் முதலாக முள்ளிவாய்க்கால் நினைவேந்த நிகழ்வில் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தியமை சுட்டிக்காட்டத்தக்கது. சார்ந்தது மட்டுமல்ல, பண்பாட்டு உரிமையில் கூட. ஆகவே ஸ்ரீலங்கா அரசு தமிழின படுகொலை நிகழ்வுகளை தடுக்க முடியாது. 2 தமிழின படுகொலைக்கான நீதியை ஈழத்தமிழினத்தின் இருப்பை சவாலுக்கு உட்படுத்தும் சக்திகளுக்கு எதிராக போராட வேண்டிய நிலைக்கு ஒட்டுமொத்த தமிழர்களும் தள்ளப்பட்டுள்ளதாக முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பொதுக்கட்டமைப்பு தெரிவித்துள்ளது. எனவே தமிழர்கள் ஒரு தேச அங்கீகாரத்துக்குரியவர்கள் என்பதனை ஏற்றுக்கொண்டு தமிழர்களின் தனித்துவமான இறையாண்மையினதும் சுயநிர்ணய உரிமையினதும் அடிப்படையில் சுயாட்சியை அங்கீகரிக்க வேண்டும் என அந்த கட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலின் 15வது ஆண்டு நினைவேந்தலை முன்னிட்டு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பொதுக்கட்டமைப்பு வெளியிட்ட முள்ளிவாய்க்கால் பிரகடனத்தில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ் தேச நிலத்தின் மீதான போரின் பரிமாணங்களின் வடிவங்கள் எல்லோரும் அறிந்தது. நில ஆக்கிரமிப்பு, கடற்கட்டமானத்தின் ஊடாக தொல்லியல் வனரசிகராசிகள் திணைக்களத்தின் ஊடாக மகாபலி உற்பத்தி, ஏனைய அபிவிருத்தி திட்டங்கள் ஊடாகவும் சிங்கள பௌத்த மயமாக்கலின் ஊடாகவும் தொடர்ந்து வண்ணம் உள்ளது. இவை தமிழ் தேச கோரிக்கையை சிதைப்பதற்கான முயற்சியாகும். தமிழ் தேச கோரிக்கையை சவாலுக்கு உட்படுத்துவதன் ஊடாக ஈழத்தமிழினத்தின் இருப்பை கேள்விக்கு உட்படுத்தல் மிக இலகுவாக முன்னெடுக்கப்படுகிறது. ஈழத்தமிழினத்தின் அகமுரண்பாடுகளான சாதியம், ஆணாதிக்கம், மத அடிப்படைவாத கூறுகளை தூண்டுகின்ற போக்கு மிக அண்மை காலமாக அதிகரித்துள்ளது. தமிழ் தேசியம் ஒரு முற்போக்கான கருத்தியல். அது ஏற்கனவே அகமுரண்பாடுகளை அலசி ஆராய்ந்துள்ளது. அதற்கான தீர்வை நோக்கி பயணிக்கின்றது. ஈழத்தமிழினத்தின் இளைய தலைமுறையை கூட்டு விடுதலை நிலையிலிருந்து திசை திருப்புவதற்காக போதைப் பொருள் வடக்கு பிள்ளைகள் தாராளமாக பாவனைக்கு விடப்பட்டுள்ளது. சினிமா பாணியில் வெவ்வேறு குழுக்களை உருவாக்கி உட்பூசலை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றது. கேளிக்கை நிகழ்வுகளை ஒழுங்கமைத்து கதாநாயக மைய வாழ்வியல் செல்லுறையை உருவாக்கின்றது. கதாநாயக மைய வாழ்வியல் நீரோட்டம் சுயதராய்வு சிந்தனையை சிதைக்கின்றது. ஆசைமிகு ஈழத்தமிழ் உறவுகளை முன்னப்பொழுது இல்லாதவாறு ஈழத்தமிழினம் தனது இருப்பின் மீதான அச்சுறுத்தலை எதிர்கொள்கின்றது. ஈழத்தமிழினத்தின் இருப்பை சவாலுக்கு உட்படுத்தும் அலகுகளை எதிர்த்து போராட வேண்டிய வரலாற்று கட்டாயத்திற்குள் ஈழத்தமிழினம் வலிந்து நிர்பந்திக்கப்பட்டுள்ளது. இந்த வரலாற்று கடமை ஒட்டுமொத்த ஈழத்தமிழினத்துமானது. யாரும் இப்பாரிய பொறுப்பிலிருந்து விலகிச் செல்ல முடியாத வரலாற்று தேவைக்குள் நாம் இருக்கின்றோம். முள்ளிவாய்க்கால் பேரவலத்தின் குறியீடு மட்டுமல்ல, அடக்குமுறையின் எதிர்ப்பின் குறியீடும் கூட. முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலை நினைவு நாளில் கொத்தாக கொல்லப்பட்ட உறவுகளை நினைக்கையில் அவர்கள் சுமந்து வந்த கனவுகளையும் இலக்குகளையும் நினைத்து குருதி உறைந்து சிவந்து போன மண்ணிலிருந்து சபதம் எடுக்கின்றோம். எந்த கலை வரினும் எமது இலக்கை அடைவோம் என்ற எம் உறவுகளின் தலைவர்கள் மீது உறுதி எடுக்கின்றோம். தமிழின படுகொலையின் 15வது நினைவேந்தல் நாளில் பின்வருவனவற்றை மீளவும் வலியுறுத்துகின்றோம். 1. நினைவு கூறல் கூட்டுரிமை சார்ந்தது மட்டுமல்ல, பண்பாட்டு உரிமையும் கூட. ஆகவே ஸ்ரீலங்கா அரசு தமிழின படுகொலை நினைவுகளை தடுக்க முடியாது. 2. தமிழின படுகொலைக்கான நீதியை சர்வதேச விசாரணை கூடாகவே கோரி வருகின்றது. அக்கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்த விரும்புகின்றோம். ஈழத்தமிழினம் ஒரு தனித்துவமான தேசத்திற்குரிய அலகுகளை தன்னகத்தே கொண்ட இனம். 4. கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலை கூடாக தமிழின இருப்பு கேள்விக்குட்படுத்தப்படுகின்றது. இதுவும் இனவழிப்பு போரின் ஓர் அங்கம் என நாம் கருதுகின்றோம். தமிழர்கள் ஒரு தேச அங்கீகாரத்திற்குரியவர்கள் என்பதையும் தமிழர்களின் தனித்துவமான இறையாண்மையினதும் ஒருபோதும் பராதீனப்படுத்த
இயலாத சுயமேய உரிமையின் அடிப்படையில் தமிழர்களின் சுயாட்சியை அங்கீகரிக்க வேண்டும். பாசமிகு உறவுகளை தமிழ் தேச விடுதலை தரும் நம்பிக்கையுடன் தொடர்ந்தும் பயணிக்க முள்ளிவாய்க்கால் பொது கட்டமைப்பு அழைப்பு விடுக்கின்றது. இதேபோன்று தமிழதாயகமான வடக்கு கிழக்கின் ஏனைய பகுதிகளிலும் ஸ்ரீலங்கா அரச இயந்திரத்தினால் மிக கொடூரமான முறையில் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு இறுதிக்கட்ட போரில் இனப்படுகொலை செய்யப்பட்ட மக்களை நினைவு கூறும் நிகழ்வுகள் பாதுகாப்பு தரப்பினரின் அச்சுறுத்தல்களை மீறி மிகவும் உணர்வுபூர்வமாக இடம்பெற்றுள்ளன. முள்ளிவாய்க்கால் பேரவலத்தின் 15ஆம் ஆண்டு நினைவாக இன்று அதிகாலை நந்திக்கடலில் மலர்தூவி ஈகைச்சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது. முள்ளிவாய்க்காலில் உயிர்நீத்த உறவுகளுக்கு வடமாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் துரைராசா ரவிகரன் உள்ளிட்ட குழுவினர் இன்று சனிக்கிழமை நந்திக்கடலில் மலர்தூவி அஞ்சலி செலுத்தியுள்ளனர். தமிழ் மக்களின் பெருமை மிகு வரலாற்றின் சோகமான இறுதி காட்சிகளின் மௌனமான சாட்சியே இந்த நந்திக்கடல் எனவும் ஏராளமான உறவுகளின் கண்ணீரும் செந்நீரும் இதில் கலந்துள்ளதாக வடமாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள முள்ளிவாய்க்கால் தமிழீழ படுகொலை நினைவு தூவி முன்பாக இன்று உணர்வுபூர்வமாக அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளன. உயிரிழந்தவர்களின் நினைவாக தீபமேற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தியுள்ளதுடன் முள்ளிவாய்க்கால் கஞ்சியும் பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளன. இதன்போது கருப்பு நிற உடை அணிந்த மாணவர்கள், ஊழியர்கள், விரிவுரையாளர்கள் உட்பட பல்கலைக்கழக சமூகம் இந்த அஞ்சலி நிகழ்வில் பங்கேற்றிருந்தனர். யாழ்ப்பாணம் நல்லூர் முருகன் ஆலயத்திற்கு அருகிலுள்ள தியாகி திலீபனின் சிலைக்கு முன்னால் இன்று முள்ளிவாய்க்காலில் இனப்படுகொலை செய்யப்பட்டவர்கள் உணர்வுபூர்வமாக நினைவு கூறப்பட்டனர். இறுதிக்கட்ட போரின் போது தமிழ் மக்கள் எதிர்நோக்கிய துன்பியல் சம்பவங்களின் நிழல் படங்கள் நினைவேந்தல் வளாகத்தில் வைக்கப்பட்டிருந்தன. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நினைவேந்தல் நிகழ்விற்கு நேரில் சென்று பலர் முள்ளிவாய்க்காலில் உயிரிழந்தவர்களுக்கு உணர்வுபூர்வமான அஞ்சலிகளை செலுத்தியுள்ளனர். இலங்கை தமிழரசு கட்சியின் வட்டுக்கோட்டை தொகுதி கிளையினரால் பிரதான நினைவேந்தல் நிகழ்வுகள் வட்டுக்கோட்டை துணைவியல் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் ஈஸ்வரபாதம் சரவணபவனின் தலைமையில் இன்று மாலை 5 மணியளவில் முன்னெடுக்கப்பட்டது. இதன்பொழுது முள்ளிவாய்க்கால் மண்ணில் உயிர்நீத்த உறவுகளை நினைவு கூறி நாடாளுமன்ற உறுப்பினரால் பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு மலர் மாலையும் அணிவிக்கப்பட்டது. தொடர்ந்து வட்டுக்கோட்டையின் பல பகுதிகளிலுமிருந்து கலந்து கொண்ட மக்களால் அஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் முள்ளிவாய்க்கால் கஞ்சியும் பகிர்ந்தளிக்கப்பட்டது. தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் நாயகம் நீதியரசரான காவி விக்னேஸ்வரன் இல்லத்தில் இன்று முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றது. உயிரிழந்தவர்களின் நினைவாக சுடரேற்றப்பட்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது. மன்னாரில் தமிழ் தேசிய வாழ்வுரிமை இயக்கத்தின் தலைவர் VS சிவகரன் தலைமையில் முள்ளிவாய்க்கால் இனவழிப்பின் 15ஆம் ஆண்டு நினைவேந்தல் இன்று நினைவு கூறப்பட்டுள்ளது. மன்னார் நகர்பகுதியில் உள்ள தந்தை செல்வா சிலை பகுதியில் இடம்பெற்ற குறித்த நிகழ்வில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பொதுச்சுடரை அருட்தந்தை நவரத்னம் அடிகளால் ஏற்றி மாலை அணிவித்து ஆரம்பித்து வைத்துள்ளார். அதனைத் தொடர்ந்து மக்கள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தியுள்ளதுடன் மக்களுக்கு முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சியும் வழங்கப்பட்டது. தமிழரசு கட்சியின் மன்னார் கிளையின் ஏற்பாட்டில் மன்னார் நகர் பகுதியில் உள்ள தந்தை செல்வா சிலை பகுதியில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றது. தமிழரசு கட்சியின் மன்னார் கிளை தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சார்ல்ஸ் நிமலநாதன் தலைமையில் இந்த நிகழ்வு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு மௌன அஞ்சலி நிகழ்வும் இடம்பெற்றது. உயிர்நீத்த போராளிகள், பொதுமக்கள், மிக கொடூரமாக கொல்லப்பட்ட சிறுவர்கள், பெண்கள் உட்பட அனைவருக்கும் இன்றைய அஞ்சலி செலுத்தும் முகமாக இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. இந்த நிகழ்வின் ஊடாக சர்வதேசத்திற்கு உணர்த்த விரும்புவது, தமிழர்கள் இந்த நாட்டில் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உடனடியாக தலையிட்டு எங்களுடைய மக்களுடைய இறமையை காப்பதற்கு முன்வர வேண்டும். கிளிநொச்சியிலும் பொது அமைப்புகளினால் முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் கடைபிடிக்கப்பட்டதுடன் இந்த நிகழ்வுகளில் கலந்து கொள்வதற்காகவும் உயிரிழந்த உறவுகளை நினைவேந்தும் முகமாகவும் நகர்பகுதியில் அனைத்து கடைகளும் மூடப்பட்டுள்ளன. இறுதி யுத்தத்தில் உயிரிழந்த தமது உறவுகளை நினைவு கூர்ந்து ஆலயங்கள் மற்றும் பொது இடங்களிலும் ஆத்மசாதி பிரார்த்தனையையும் பிதிர்க்கடன்களையும் நிறைவேற்றும் நடவடிக்கைகளில் மக்கள் ஈடுபட்டிருந்தனர். தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி கிளையினரால் ஏற்பாட்டில் முள்ளிவாய்க்காலில் உயிரிழந்தவர்களுக்கான நினைவு அஞ்சலி இன்று மாலை கிளிநொச்சி பசுமை பூங்காவில் நடைபெற்றது. குறித்த அஞ்சலி நிகழ்வில் மத குருமார்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் உள்ளிட்ட கட்சி ஆதரவாளர்கள் கலந்து கொண்டிருந்தனர். பொதுச்சுடர் ஏற்றி மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது.
வவுனியாவில் வவுனியா குருமன்காடு காளிக்கோவில் நிர்வாகத்தின் ஏற்பாட்டில் இறுதிக்கட்ட போரில் உயிரிழந்தவர்களுக்கான அஞ்சலி நிகழ்வு இடம்பெற்றதுடன் அவர்களின் ஆத்ம சாந்தி வேண்டி வழிபாடுகளும் நடத்தப்பட்டுள்ளன. கிழக்கில் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு தரப்பினரின் அச்சுறுத்தல்கள் மற்றும் அடக்குமுறைகளுக்கு மத்தியில் நினைவேந்தல் வார நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளன. அந்த வகையில் மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் இன்று பெருமளவில் திரண்ட மக்கள் முள்ளிவாய்க்காலில் படுகொலை செய்யப்பட்ட மக்களுக்கு சாந்தி வேண்டி ஈகைச்சுடரேற்றி 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தியிருந்தனர். அம்பாறை, மட்டக்களப்பு, திருகோணமலை மாவட்டங்களைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கானோர் குறித்த நிகழ்வில் பங்கேற்றதுடன் முள்ளிவாய்க்காலில் படுகொலை செய்யப்பட்ட மக்களுக்கு நீதி வேண்டும் என கோரி வெள்ளை கொடிகள் ஏந்தியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் அங்கு அமைக்கப்பட்ட நினைவேந்தல் பகுதியில் ஒன்று திரண்ட மக்கள் ஈகைச்சுடரேற்றி உணர்வுபூர்வமாக மலர் தூவி 2 நிமிட அஞ்சலி செலுத்தியிருந்தனர். இதனைத் தொடர்ந்து இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் மட்டக்களப்பு மாவட்ட இணைப்பாளரிடம் 8 கோரிக்கைகள் அடங்கிய மனு ஒன்றையும் கையளித்ததைத் தொடர்ந்து அங்கிருந்த அனைத்து பொதுமக்களுக்கும் கஞ்சி பரிமாறப்பட்டது. தொடர்ந்து அடக்குமுறைகளுக்கு உள்ளாகி வரும் மட்டக்களப்பு, மயிலத்தமடு, மாதவனை மக்களும் முள்ளிவாய்க்காலில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறியுள்ளனர். இதன்போது கிராம மக்களால் முள்ளிவாய்க்கால் கஞ்சியும் பகிர்ந்து அளிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தாயகத்தில் இடம்பெற்ற நினைவேந்தல் நிகழ்வுகளை தொடர்ந்து முள்ளிவாய்க்கால் இன அழிப்பின் 15வது ஆண்டு நினைவு நிகழ்வுகள் புலம்பெயர் நாடுகளில் உணர்வெழுச்சியுடன் இடம்பெற்று வருகின்றன. முதலில் நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளில் பல இடங்களில் இடம்பெற்ற நிகழ்வுகளின் தொடர்ச்சியாக ஐரோப்பிய நாடுகளின் பல நகரங்களில் நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அதன் பின்னர் வட அமெரிக்க கண்டத்தில் கனடா மற்றும் அமெரிக்காவில் உள்ளூர் நேரப்படி இன்று மாலை நிகழ்வுகள் நடத்தப்படுவதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றன. புலம்பெயர் நாடுகளில் நடத்தப்பட்ட அனைத்து நிகழ்வுகளிலும் உள்ளூர் அரசியல் பிரபலங்கள் பிரசன்னமாக இருந்ததுடன் உரைகளையும் வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நியூசிலாந்து தலைநகர் ஒக்லாந்தில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் இன்று மாலை 6:30க்கு டொமினியன் வீதி கல்லூரி மண்டபத்தில் இடம்பெற்றது. ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் மற்றும் சிட்னி உள்ளிட்ட 7 இடங்களில் நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தன. ஐரோப்பிய நாடுகளை பொறுத்தவரை பிரித்தானிய தமிழர் ஒருங்கிணைப்பு குழு மற்றும் தமிழிளையோர் அமைப்பு ஆகியவற்றின் ஏற்பாட்டில் பிரித்தானிய நாடாளுமன்ற சதுக்கத்தில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தன. இந்த நிகழ்வுகளில் பிரித்தானிய அரசியல் பிரமுகர்களும் மனித உரிமைவாதிகளும் பங்கெடுத்திருந்தனர். இதேபோல உலக தமிழர் வரலாற்று மையத்தின் ஏற்பாட்டில் ஆக்ஸ்போர்ட் பகுதியில் உள்ள உலக தமிழர் வரலாற்று மைய வளாகத்தில் தமிழின அழிப்பு நாள் நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. இந்த நிகழ்விலும் பிரித்தானிய அரசியல் பிரமுகர்கள் பங்கெடுத்திருந்தனர். தருணங்களை அந்த நினைவூட்டும் இத்தருணத்தில் பிரதான பொதுச்சுடர் அவர்களை நினைந்து இங்கு ஏற்றப்பட இருக்கின்றது. தமிழீழ காவல்துறையினுடைய துணை பொறுப்பாளர் மாதவன் மாஸ்டர் அவர்களுடைய புதல்வன் திரு கோகுலன் சிவசிதம்பரம் அவர்கள் இப்பொழுது பிரதான பொதுச்சுடரை ஏற்றி வைக்க, அதனைத் தொடர்ந்து ஒவ்வொருவரும் உங்களுக்கு முன்னால் உள்ள தீபந்தங்களை ஏற்றி அந்த ஒளி கீட்டினை அவர்களுக்கான அஞ்சலியாக செய்யுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். பிரான்சில் முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்ட பேரணி இன்று மாலை குடியரசு சதுக்கத்தில் இருந்து ஆரம்பமாகி ஸ்டாலின்கிராட் பகுதியில் முடிவடைந்திருந்தது. அதேபோல பிரான்சின் பிராந்திய நகரங்களிலும் நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தன. அந்த வகையில் தமிழ் அருள் தந்தை கிள்ளிகிளகரி வெல்லம் தலைமையில் லுண்டன் வெய் நகரத்தில் நிகழ்வு ஒன்று நடத்தப்பட்டிருந்தது. எங்களுடைய மக்களினுடைய துன்பங்களை நாங்கள் மறக்கவில்லை. அதே வேளையில் மக்களுடைய துன்பங்களுக்காக அவர்கள் அந்த துன்பத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக நாங்கள் மன்றாடினோம். 15வது வருட ஒரு நினைவு நாள். இந்த நினைவுகளை நாங்கள் மறக்க முடியாது. ஆகவே இங்கே நாங்கள் அங்கே நீங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கின்றீர்களோ அதற்காக அந்த கஞ்சியை கூட நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம் இந்த வெள்ளக்காரருக்கு. என்னென்னு சொன்னால் அவர்களுக்கும் எங்களுடைய கஷ்டமான நிலையை விளக்கப்படுத்தி நாங்கள் என்றும் உங்களோடு இருக்க, உங்களோட நெஞ்சில் இருக்க ஆசைப்படுகின்றோம். சுவிட்சர்லாந்திலும் சூரிச் நகரில் முள்ளிவாய்க்கால் பேரணி மற்றும் நினைவேந்தல் நிகழ்வு நடத்தப்பட்டிருந்தது.
ஜெர்மனியிலும் டுசில்டோப் நாடாளுமன்ற முன்றலில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு உணர்வுபூர்வமாக கடைபிடிக்கப்பட்டது. Die Momente, in denen das Leben unserer Lieben von einem Feuerregen verschlungen wurde, sind unauslöschlich. அதேபோல் நெதர்லாந்து, பெல்ஜியம், இத்தாலி ஆகிய நாடுகளிலும் நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தன. எப்படித்தான் மறப்பது? இலங்கையில் தமிழ் மக்களுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட போர் மறக்கப்பட வேண்டும் என நிலைப்பாட்டில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் செயற்படுவதாக சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் நாயகம் அக்னஸ் கலமாட் சுட்டிக்காட்டியுள்ளார். நினைவேந்தலை முன்னெடுக்க மக்களுக்கு உரிமை உள்ளது என்பதனை ஸ்ரீலங்கா அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும் என முள்ளிவாய்க்காலில் முன்னெடுக்கப்பட்ட நினைவேந்தல் நிகழ்வில் பங்கேற்றதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அக்னஸ் கலமாட் சுட்டிக்காட்டியுள்ளார். சர்வதேச சமூகம் மற்றும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் தோல்வியை இன்றைய நினைவேந்தல் பிரதிபலிக்கிறது. போர் நிறைவடைந்து 15 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள போதிலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இதுவரை நீதி பெற்றுக் கொடுக்கப்படவில்லை. இந்த நிலையில் நினைவேந்தலை முன்னெடுக்க மக்களுக்கு உரிமை உள்ளது என்பதை ஸ்ரீலங்கா அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும். அத்துடன் சர்வதேச நிகழ்ச்சி நிரலிலும் இலங்கை உள்ளடக்கப்பட்டுள்ளது. இதனை வெளிக்காட்டுவதற்காகவே நாம் இங்கு வந்துள்ளோம். உக்ரைன் ரஷ்ய போர், இஸ்ரேல் ஹமாஸ் போர் காரணமாக இலங்கை மீதான சர்வதேசத்தின் கவனம் மாறவில்லை. எனது இலங்கைக்கான பயணத்தின் மூலம் தமிழர்களுக்கு இன்னும் நீதி கிடைக்கவில்லை என்பதை சர்வதேச சமூகத்திற்கு நான் நினைவூட்ட விரும்புகிறேன். பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க இலங்கை தவறியுள்ளது. மக்கள் நம்பிக்கை இழந்துள்ளனர். அதனால் சர்வதேச சமூகம் இந்த மக்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும். உண்மையில் என்ன நடந்தது என்பதை வெளிக்காட்டுவதற்கான அர்த்தமுள்ள விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். மனித உரிமைகள் பேரவையில் பல நாடுகள் இலங்கை தொடர்பான தீர்மானங்களை முன்வைத்துள்ளனர். ஐநா மனித உரிமைகள் பேரவை மற்றும் அலுவலகம் இலங்கை தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறது. அறிக்கையையும் சமர்ப்பிக்கிறது. பொறுப்பு குரலை நோக்கமாக கொண்டு நாம் இந்த அறிக்கைகளை அவதானிக்கின்றோம். ஐநாவின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்த இலங்கையின் ஆதரவு மிக முக்கியம். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் ஆதரவின்றி நீதி மற்றும் சமாதானத்திற்கான எந்த ஒரு நடவடிக்கையையும் முன்னெடுக்க முடியாது. தமிழர் தாயகத்தில் முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் இன்று உணர்வுபூர்வமாக முன்னெடுக்கப்பட்ட நிலையில் ஸ்ரீலங்காவின் தலைநகரான கொழும்பின் வெள்ளவத்தை கடற்கரை பகுதியிலும் நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தன. எனினும் இந்த நினைவேந்தலை குழப்ப சிங்கள பேரினவாதிகள் முயற்சித்திருந்தனர். தமிழ் மக்களுக்கு எதிரான யுத்தம் நிறைவடைந்து 15 வருடங்கள் பூர்த்தியாகியுள்ள நிலையில் வெள்ளவத்தை தொடருந்து நிலையத்திற்கு அருகில் உள்ள கடற்கரையில் இன்று காலை அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளது. காணாமல் ஆக்கப்பட்ட சிரேஷ்ட ஊடகவியலாளர் பிரகித் எக்னலியகொடவின் மனைவி சத்யா எக்னலியகொட காலிமுக திடல் ஆர்ப்பாட்டக்காரர்களால் ஆரம்பிக்கப்பட்ட மக்கள் பேரவை எனும் அமைப்பின் உறுப்பினர் ராஜ்குமார், ராஜீவ்காந்த், சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் இந்த அஞ்சலி நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். அனைவரும் வெள்ளை மலர்கள் கடலில் தூவி போரில் உயிரிழந்தவர்களை நினைவு கூர்ந்து சுடரேற்றி அஞ்சலி செலுத்தியுள்ளனர். இதன்போது முள்ளிவாய்க்கால் கஞ்சியும் வழங்கப்பட்டிருந்தது. நினைவேந்தல் நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்ட பகுதியில் அதிகளவான ஸ்ரீலங்கா காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருந்ததுடன் நீர்த்தாரை பிரயோக வண்டிகளும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சிங்க கொடிகளை ஏந்தி பெரும்பான்மை இனத்தவர்கள் அஞ்சலி நிகழ்வை குழப்ப முற்பட்டமையினால் பதற்றமான சூழல் ஏற்பட்டிருந்தது. இதனையடுத்து நினைவேந்தலை குழப்ப முற்றுகையிட்டவர்களை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் அங்கிருந்து வெளியேற்றியிருந்தனர்.
தமிழ் மக்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட அநீதிகளின் விளைவுகளையே இன்று ஸ்ரீலங்கா அரசாங்கமும் இந்தியாவின் காங்கிரஸ் கட்சியும் அனுபவிப்பதாக வவுனியா மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர். ராஜபக்சவினரும் ஆட்சி அதிகாரத்தை இழந்து நாட்டை விட்டு ஓட நேரிட்டதுடன் காங்கிரசுக்கு உடந்தையாக இருந்த தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வர் கருணாநிதியும் இறுதி காலகட்டத்தில் அதிகாரமற்ற ஒருவராக மரணித்தார் எனவும் மாவட்ட உறவுகளின் சங்கத்தின் செயலாளர் கோவனா ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலின் 15வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு தமிழர் தாய்க்கு காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தினரால் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த கவனஈர்ப்பு போராட்டமானது இன்று தமிழர் தாய்க்கு காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தினரின் போராட்ட இல்லத்திற்கு முன்பாக நடைபெற்றுள்ளது. காணாமலாக்கப்பட்டோருக்கு நீதி கோரி 2645வது நாளாக போராடி வரும் உறவுகள் இனப்படுகொலைக்கு நீதி கோரியும் காணாமலாக்கப்பட்டோருக்கு நீதி கோரியும் இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் கொடிகளை ஏந்தியவாறு காணாமலாக்கப்பட்டோரின் தாய்மார்கள் இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் கண்ணீர் மல்க தமது ஆதங்கங்களையும் வெளிப்படுத்தியுள்ளனர். தமிழர்களுக்கு தீங்கு விளைவிப்பதன் மூலம் அமைதி கிடைக்கும் என்று நினைத்தவர்கள் தவறு. அவர்களின் கர்மா அவர்களின் வாழ்நாள் முழுவதும் அவர்களை தாக்கும். போருக்கு பிறகு இலங்கை நிதி மற்றும் அரசியல் சிக்கல்களை அனுபவித்து தொடங்கியது. அவர்களின் தலைவர்கள் நாட்டை விட்டு ஓடிக்கொண்டிருந்தனர். இது அவர்களின் கர்மாவின் விளைவின் ஆரம்பம். இந்திய வெளியுறவு அமைச்சர் பினார் முகர்ஜி, வெளியுறவு செயலாளர் சிவசங்கர் மேனனும் இலங்கைக்கு மீண்டும் விஜயம் செய்த போது சோனியா காந்தி தமிழர்களுக்கு எதிராக போர் முயற்சியில் ஈடுபட்டது வெளிப்பட்டது. இந்த முடிவை காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி தான் எடுத்ததாக கூறப்படுகிறது. சோனியா காந்தியும் அவரது காங்கிரஸ் கட்சியும் தொடர்ந்து 3 பொது தேர்தல்களில் தோல்வியின் விளிம்பில் உள்ளனர். கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்களால் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நினைவுகூரல்கள் முன்னெடுக்கப்படவிருந்த நிலையில் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் அதனை தடுத்து நிறுத்தியுள்ளனர். ஸ்ரீலங்கா காவல்துறையினர் சிவப்பு மஞ்சள் கொடிகளை அகற்றியதுடன் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பானையினையும் வாகனத்தில் ஏற்றி அராஜகத்தில் ஈடுபட்டிருந்தனர். முள்ளிவாய்க்காலில் உயிரிழந்த மக்களை நினைவு கூர்ந்து மட்டக்களப்பு கிழக்கு பல்கலைக்கழகம் பந்தார்முலை வளாகத்திற்கு முன்பாக கலை கலாசார பீட மாணவர் ஒன்றியத்தினால் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நினைவேந்தல் நிகழ்வானது காலை 9:30 மணியளவில் நடைபெற இருந்த போதிலும் மாணவர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த மஞ்சள் சிவப்பு நிற கொடிகளை காவல்துறையினர் அகற்றியதோடு அதனையும் காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றிருந்தனர். இதன் காரணமாக மாணவர்கள் முள்ளிவாய்க்கால் கஞ்சி காட்சி வழங்க முற்பட்ட நிலையில் அங்கு சென்ற ஏறாவூர் காவல் நிலைய பொறுப்பதிகாரி உட்பட ஏனைய காவல்துறை அதிகாரிகளும் பதாகைகள் மற்றும் சுடர்கள் ஏற்றப்படக்கூடாது என கூறி அதை தடுத்ததோடு அங்கிருந்த பதாகைகளை கிழித்து எறிந்தார்கள். அத்தோடு கஞ்சியினை பெற வந்தவர்களும் காவல்துறையினரால் அச்சுறுத்தப்பட்டுள்ளனர். ஏற்பாடுகள் செய்திருந்த அந்த அமைதியான முறையில் அந்த கஞ்சி வழங்க நிகழ்வு, அந்த அஞ்சலி நிகழ்வு போய்கொண்டு போலீசாரால் எங்களுக்கு அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டு எங்களுடைய பேனர்கள் மற்ற அந்த கஞ்சி இதுகள் எல்லாம் அடித்து எல்லாம் கொட்டி எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு எல்லாமே அவையெல்லாம் கொண்டு எங்களை எல்லாம் கேம்பஸுக்குள்ளே அனுப்பிட்டு அவர்கள் போயிட்டேனோம். அது பெரிய முரண்பாடான ஒரு செயற்பாடை அவை செய்திருந்தது. இதை நாங்களும் இந்த நாட்டினுடைய மக்கள் எங்களுக்கு இந்த சுதந்திரம், எங்களுடைய உரிமைகளை எங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கான எந்த ஒரு சூழலும் இங்கே காணப்படலை. இது ஆண்டாண்டு காலமாக இதுதான் நடந்து கொண்டு வருது. நூற்றாண்டுகளாக தசாப்தங்களாக சரி எங்களுடைய உணர்வுகளை கூட மனித உணர்வுகளை கூட வெளிப்படுத்துறதுக்கான ஒரு சூழல் இந்த நாட்டில் எங்களுக்கு இல்லாமல் போய் கொண்டிருக்கு. மேலும் கஞ்சி பானை மற்றும் மேனிய பாத்திரங்கள் பல்கலைக்கழகத்திற்கு சொந்தமான மேசை என ஆகியவற்றையும் காவல்துறையினர் கொண்டு சென்றுள்ளனர். அத்துடன் மாணவர்கள் மற்றும் ஊடகவியலாளர்களையும் காவல்துறையினர் அச்சுறுத்தியதுடன் அவர்களது முகங்களை தொலைபேசியில் காணொலியாக பதிவு செய்திருந்தனர். இதேவேளை வவுனியாவில் இடம்பெற்ற நினைவேந்தல் நிகழ்வில் சலசலப்பு ஏற்பட்டிருந்தது. நிகழ்ச்சி தொகுப்பில் ஈடுபட்டவர்களின் அறிவிப்பில் தவறுகள் காணப்பட்டதால் மக்கள் குழப்பமடைந்து அங்கிருந்து வெளியேறியிருந்தனர். வவுனியா நகரசபை மைதானத்தில் போரில் உயிரிழந்தவர்கள் நினைவாக மூவின மக்களின் நினைவேந்தல் நிகழ்வு என அறிவிக்கப்பட்டு அழைத்து வரப்பட்ட மக்கள் அஞ்சலி செலுத்தியிருந்தனர். இதன்போது அங்கு நிகழ்ச்சி தொகுப்பில் ஈடுபட்டவர்கள் விபத்தில் இறந்தவர்களுக்கான அஞ்சலி நிகழ்வு, வெற்றி பெற்றமைக்கான நிகழ்வு, போரில் உயிரிழந்தவர்களுக்கான நிகழ்வு, முள்ளிவாய்க்காலில் மரணித்தவர்களுக்கான நிகழ்வு என மாறி மாறி அறிவிப்பில் ஈடுபட்டிருந்தனர். இதனையடுத்து நிகழ்வு ஏற்பாட்டாளர்கள் இது போரில் இறந்தவர்களின் நிகழ்வு என அறிவிக்கும்படி தெரிவித்திருந்தனர். எனினும் குறித்த
நிகழ்வு எதற்கானது என மக்கள் மத்தியில் சலசலப்பு ஏற்பட்டிருந்ததுடன் ஏற்பாட்டு குழுவின் நடவடிக்கைகளுக்கு அங்கு வந்திருந்த இளைஞர்கள் சிலரும் விசனம் தெரிவித்து முரண்பட்டிருந்தனர். இந்த நிலையில் மக்கள் மழையில் நினைந்து கொண்டிருந்த போது உரையாடல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருந்தமையினாலும் அங்கு சலசலப்பு ஏற்பட்டு மக்கள் தீபம் ஏற்றிவிட்டு வெளியேறி சென்றிருந்தனர். இதனையடுத்து அதிகளவான மத தலைவர்களும் அங்கிருந்து வெளியேறி சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்வுக்கு பொதுமக்கள் பல பேருந்துகளில் ஏற்றி வரப்பட்டிருந்ததுடன் இராணுவ புலனாய்வாளர்களும் அங்கு நின்றிருந்தமை அவதானிக்க முடிந்தது. இலங்கையில் இடம்பெற்ற இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது தமிழ் மக்கள் தமது ஜீவனை காத்துக்கொள்ள அருந்திய கஞ்சியினை உலகுக்கும் எதிர்கால சந்ததிக்கும் எடுத்துச் சொல்லும் நோக்கில் ஆரம்பிக்கப்பட்ட கஞ்சி முள்ளிவாய்க்கால் நினைவு தினமான இன்றும் வழங்கப்பட்டுள்ளது. 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்காலில் இடம்பெற்ற தமிழின படுகொலை நினைவினால் வடக்கு கிழக்கு உள்ளிட்ட தமிழர் வாழும் தேசமெங்கும் உணர்வுபூர்வமாக இன்று நினைவு கூறப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் முள்ளிவாய்க்காலில் மக்கள் பருகிய கஞ்சியினை உலகிற்கும் எதிர்கால சந்ததியினருக்கும் எடுத்துச் சொல்லும் நோக்கில் கடந்த 12ஆம் திகதியிலிருந்து இன்று வரை தொடர்ந்தும் கஞ்சி பரிமாறும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வந்திருந்தன. அந்த வகையில் இன்று யாழ்ப்பாணம் காரைநகல் வந்தலை மடத்துக்கரை முத்துமாரியம்மன் ஆலயம் ஒன்றில் இலங்கை தமிழரசு கட்சியின் வட்டுக்கோட்டை தொகுதி கிளையின் ஏற்பாட்டில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றது. உயிர்நீத்த உறவுகளின் ஆத்ம சாந்தி வேண்டி விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றதுடன் காரைநகர் பிரதேச சபையின் முன்னாள் உபதவிசாளரும் முன்னாள் போராளியுமான ஆண்டி ஐயா விஜயராசவினால் பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு அகவணக்கம் செலுத்தப்பட்டது. பழைமன்னார் மேற்கு புனித லோரன்சியர் தேவாலயத்தில் முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சி மக்களுக்கு பரிமாறப்பட்டது. இதன்போது தென்பகுதியிலிருந்து தலைமன்னார் பகுதிக்கு சுற்றுலா வந்த சிங்கள மக்களுக்கும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் குறித்து தெளிவுபடுத்தப்பட்டதுடன் அவர்களுக்கும் முள்ளிவாய்க்கால் கஞ்சியும் வழங்கி வைக்கப்பட்டது. இதேவேளை தம்பலகாமம் நாலுவாசல் பிள்ளையார் கோவிலின் முன்றலில் வைத்து முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறப்பட்டது. வலிதந்த இந்த மாதத்தின் இறுதி வாரமான இன்று படுகொலை செய்யப்பட்டவர்களை நினைவு கூறும் முகமாக ஒரு நிமிட மௌன அஞ்சலியுடன் கஞ்சி வழங்கும் நிகழ்வும் இடம்பெற்றது. இதேவேளை அம்பாறை திரௌபதி அம்மன் ஆலயம் ஒன்றில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் இணைப்பாளர் துசாந்தனின் ஏற்பாட்டில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கி வைக்கப்பட்டது. எமது முன்னோர்கள் கஞ்சியை அருந்திப்பட்ட துயரத்தினை உணர்த்தும் முகமாகவும் இனியும் எதிர்காலத்தில் ரத்தம் சிந்தக்கூடாது என்பதை உணர்த்தும் முகமாகவும் கூட்டு காயங்கள் மற்றும் மனவடுக்களில் இருந்து மக்கள் மீண்ட துன்பத்தை வெளியுலகத்திற்கு காட்டுவதற்காகவும் இது இவ்வாறான ஒரு நிகழ்வு இனி எதிர்காலத்தில் இடம்பெறக்கூடாது என்பதை உணர்த்தும் முகமாகவும் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதாவது உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு வருடமும் எமது கிராமத்தில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் அனுஷ்டிக்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் இம்முறையும் அதாவது கூடுதலாக போலீசார் மற்றும் இராணுவத்தினரின் உயர்ந்த கண்காணிப்பின் கீழ் தான் இந்நிகழ்வு நாங்கள் நடத்தி வருகின்றோம். அதாவது உங்களுக்கு தெரியும், கடந்த நீதிமன்ற தீர்ப்பு கூடி மூதூர் பிரதேசத்தில் இடம்பெற்ற நீதிமன்ற தீர்ப்பாக அதாவது போலீசார் நீதிமன்றத்தினை தவறான வழியில் முன்னடத்தி தவறான வழியில் நீதிமன்றத்திற்கு பொய்யான தகவல்களை வழங்கி அதாவது இடைக்கால தடை உத்தரவினை பெற்று எமது இந்நிகழ்வினை எதிர்கால சந்ததிக்கு எடுத்துக்காட்டும் நிகழ்வினை தடை செய்வதற்காகவே இவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார்கள். அதனை கடந்த நீதிமன்றங்கள் எமது சார்பாக வழக்கறிஞர்கள் வழக்காடி இந்நிகழ்வின் நோக்கம் எது என்பதை நீதிமன்றத்துக்கு தெரிவுபடுத்தி வழங்கப்பட்ட தடை உத்தரவினையும் பெற்றுக்கொண்டார்கள். அந்த வகையில் தான் இன்று வாரத்தின் இறுதி நாளாகிய இன்று மக்கள் சார்பாக மக்களுக்கு நன்றிகளை தெரிவிக்கும் முகமாகவே இந்நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இலங்கையில் இடம்பெற்ற போரில் உயிரிழந்தவர்களுக்காக தொடர்ந்தும் போராடும் தமிழர்களின் விடாமுயற்சி அவர்களின் நம்பிக்கையை பிரதிபலிப்பதாக அமெரிக்காவின் வட கரோலினா மாநில குடியரசுக் கட்சியின் காங்கிரஸ் உறுப்பினர் டொன் டாவிஸ் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களின் போராட்டத்துக்கும் அவர்களது தீர்வு கோரும் நடவடிக்கைகளுக்கும் ஆதரவாகவும் அமெரிக்கா துணை நிற்கும் என அமெரிக்க நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய டொன் டாவிஸ் சுட்டிக்காட்டியுள்ளார். Arise to commemorate the 15th anniversary. தமிழ் மக்களுக்கு எதிரான இன அழிப்பின் 15வது ஆண்டு நினைவேந்தலை நான் நினைவு கூறுகிறேன். தமிழீழ மக்களுடன் நாம் நிற்கிறோம். நீதி மற்றும் பொறுப்புக்கூறலுக்கான அவர்களது தொடர் போராட்டத்துக்கு குரல் கொடுக்கும் நடவடிக்கைகளுக்கு நாம் ஆதரவளிப்போம். நீதி கேட்டு போராடுபவர்கள் தொடர்ந்தும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் அடக்குமுறைகளை எதிர்நோக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. தமிழ் மக்களின் கஷ்டத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சமாதானம், நீதி மற்றும் தீர்வுக்காக நாம் வாதிட வேண்டும். பல நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் தமிழ் சமூகத்தினர் நீதி கேட்டு தொடர்ந்தும் போராடுவது அவர்களின் நீதி மற்றும் சுய நிர்ணயத்துக்கான அசைக்க முடியாத உறுதியை பிரதிபலிக்கிறது. அமெரிக்காவுக்கு பயணம் செய்துள்ள பல இலங்கையர்களை சந்திக்க வாய்ப்பு கிடைத்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன்.
இலங்கையில் இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண ஈழத்தமிழர்களுக்காக சுதந்திர வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் தீர்மானம் ஒன்றை முன்வைத்துள்ளனர். அதே நேரம் தமிழ் மக்களுக்கு எதிரான இனப்படுகொலைக்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் பதிலளிக்க வேண்டும் எனவும் அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர் வைலே நிக்கல் தெரிவித்துள்ளார். May 18th marks 15 years since the end of Sri Lanka's almost. இலங்கையில் இடம்பெற்ற 30 ஆண்டு யுத்தம் மே 18ஆம் திகதி நிறைவுக்கு வந்தது. இந்த போரில் பல்லாயிரக்கணக்கானோர் உயிரிழந்தனர். ஈழத்தமிழர்களுக்கான சுதந்திர வாக்கெடுப்புக்கு அழைப்பு விடுக்கும் முக்கிய தீர்மானத்தை நான் முன்வைக்கிறேன். அமைதியான மற்றும் ஜனநாயக ரீதியில் நிரந்தர தீர்வை காண்பது தொடர்பான தமிழர்களின் சுய நிர்ணயத்தை இந்த தீர்மானம் அங்கீகரிக்கிறது. கலாச்சார மற்றும் அரசியல் ரீதியான தனித்துவமான வரலாற்றை இலங்கை தமிழர்கள் கொண்டுள்ளனர். தமிழ் ஆட்சியின் கீழ் வாழ்ந்த மக்கள் வலுக்கட்டாயமாக 1833ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்களால் சிங்கள ஆட்சியின் கீழ் கொண்டு வரப்பட்டனர். தற்போது இலங்கையில் தமிழர்கள் எதிர்நோக்கும் நெருக்கடிகளுக்கு சமாதானமான மற்றும் ஜனநாயக ரீதியான தீர்வை இந்த தீர்மானம் பரிந்துரைக்கிறது. உலகின் சில நாடுகளில் தொடர்ந்து வந்த போர் தொடர்பில் சுதந்திர தீர்மானத்தை மேற்கொள்வதற்காக ஏற்கனவே இவ்வாறான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த தீர்மானத்தின் மூலம் ஈழத்தமிழர்களுடனான ராஜதந்திர உறவுகளை வலுப்படுத்த அமெரிக்காவை வலியுறுத்துகிறது. அத்துடன் தமிழர்களின் சுய நிர்ணய உரிமையின் அடிப்படையில் நிரந்தர அரசியல் தீர்வை நோக்கி செயற்படுமாறு அமெரிக்காவையும் சர்வதேச சமூகத்தையும் வலியுறுத்துகிறது. இராணுவமயமாக்கல், காணி அபகரிப்பு, வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை அளித்தல் உள்ளிட்ட தமிழர் பகுதிகளில் தொடரும் பிரச்சனைகளையும் இந்த தீர்மானம் உள்ளடக்கியுள்ளது. இந்த நிலையில் இலங்கையில் உள்ள அனைத்து மக்களினதும் உரிமைகள் சமனாக மதிக்கப்பட வேண்டும். சமாதானம் மற்றும் ஜனநாயக ரீதியில் தமிழ் மக்களின் உரிமைகளை நிலைநாட்டும் வகையிலான தீர்மானத்தை மேற்கொள்வதற்காக அனைவரும் வாதிட வேண்டும். இலங்கையில் தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு நீதி கோரும் நடவடிக்கைகளுக்கு பிரித்தானியா தொடர்ந்தும் ஆதரவளிக்கும் என அந்த நாட்டு வெளிவிவகார அமைச்சர் டேவிட் கமரூன் உறுதியளித்துள்ளார். இலங்கையில் போர் நிறைவடைந்து இன்றுடன் 15 ஆண்டுகள் முடிவடைந்துள்ள நிலையில் பிரித்தானிய வெளிவிவகார அமைச்சர் டேவிட் கமரூன் வெளியிட்டுள்ள சிறப்பு அறிக்கையிலேயே இதனை கூறியுள்ளார். இலங்கையில் இடம்பெற்ற போரில் தமிழ் மக்கள் உயிரிழந்ததை நினைவு கூறும் முகமாக இன்று தமிழர் தாயகத்தில் நினைவேந்தல் நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் போரில் உயிரிழந்த மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளுடன் தாம் இருப்பதாக பிரித்தானிய வெளி விவகார அமைச்சர் டேவிட் கமரூன் தெரிவித்துள்ளார். யுத்தம் நிறைவடைந்த பின்னர் கடந்த 2013ஆம் ஆண்டு தான் இலங்கையின் வடமாகாணத்திற்கு பயணம் செய்திருந்ததாகவும் இதன்போது உண்மை, சமாதானம் மற்றும் பொறுப்புக்கூறலுக்கான பிரித்தானியாவின் உறுதியை வலியுறுத்தியிருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் சர்வதேச நாடுகள் மற்றும் அமைப்புகளுடன் இணைந்து தங்கள் உரிமைகளுக்கேற்ப சுதந்திரமாக நினைவேந்தல் நிகழ்வுகளை முன்னெடுப்பதற்கான வழியை தமிழர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் செயற்பாட்டை பிரித்தானியா முன்னெடுக்கும் என அவர் கூறியுள்ளார். இலங்கையில் போர் நிறைவடைந்து 15 ஆண்டுகள் கடந்துள்ள போதிலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்கவும் சர்வதேச சமூகத்துக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றவும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் தவறியுள்ளதாக பிரித்தானியாவின் கலாசார ஊடக மற்றும் விளையாட்டுத்துறை துணை நில செயலாளர் தங்கம் டெபோனியர் தெரிவித்துள்ளார். எனவே நீதி மற்றும் பொறுப்புக்கூறலுக்கான நடவடிக்கைகளில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் மேலும் தாமதிக்காது முன்னெடுப்பது உறுதி செய்யப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். On Mullivaikkal Remembrance Day, we commemorate the tens of thousands of Tamil people who were killed. இலங்கையில் இன்று முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இறுதிப் போரில் கொல்லப்பட்ட பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்கள் இன்றைய தினம் நினைவு கூறப்படுகின்றனர். இறுதிக்கட்ட போரின் போது மக்களின் அடிப்படை மனித உரிமைகள் பாரிய அளவில் மீறப்பட்டன. போரில் நாம் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலின் மூலம் நினைவு கூறுவதோடு இந்த மனித உரிமை மீறல்களுக்கு காரணமானவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். தமிழ் மக்களுடன் நிற்குமாறு நான் பிரித்தானிய அரசாங்கத்திடம் கோருகிறேன். ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணையாளரின் பரிந்துரைக்கேற்ப போர்க்குற்றங்கள் சர்வதேச நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும். இலங்கையில் உள்ள தமிழ் மக்களும் அவர்களது அடிப்படை உரிமைகளை மதித்து அவர்களை பாதுகாக்குமாறு நான் இலங்கையிடம் கோருகிறேன். சமாதானம், நல்லிணக்கம் மற்றும் நீண்டகால அரசியல் தீர்வை நோக்கி பயணிக்குமாறும் நான் இலங்கையிடம் கோருகிறேன். கிளிநொச்சியில் தமிழ் மக்களுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட கொடூரமான யுத்தத்தை ஸ்ரீலங்கா படையினர் வெற்றி கொண்டதை குறிக்கும் சின்னம் அகற்றப்பட்டு அந்த நிலம் விடுவிக்கப்பட வேண்டும் என கோரி இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த யுத்த வெற்றி சின்னம் அகற்றப்படாவிடின் எதிர்காலத்தில் பூங்கா நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டு பெரும்பான்மையினத்தவர்கள் அதற்கு உரிமை கோரும் நிலை ஏற்படும் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் எச்சரித்துள்ளனர்.
கிளிநொச்சியில் டிப்போ சந்தியில் யுத்த வெற்றி நினைவுச் சின்னம் அமைந்துள்ள பகுதியைச் சூழ சிறுவர் பூங்காவை அமைக்கும் செயற்பாடுகளை ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு படையினர் முன்னெடுத்து வருகின்றனர். ஸ்ரீலங்கா பாதுகாப்பு படையினரின் வசம் காணப்படும் இந்த காணியில் உள்ள யுத்த வெற்றி சின்னம் அகற்றப்படுவதுடன் காணியையும் விடுவிக்கக் கோரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் இன்று எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தியுள்ளனர். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி சுகாசின் தலைமையிலான குழுவினர் இன்று மாலை 3:30 அளவில் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருந்தனர். வீதி போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தாமல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட காவல்துறையினர் அனுமதி வழங்கப்பட்டிருந்த நிலையில் யுத்த வெற்றி நினைவுச் சின்னம் அமைந்துள்ள பகுதியை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலத்தை மீட்கும் வரை தாம் தொடர்ந்தும் போராடுவோம் எனவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஒரு ஆக்கிரமிப்பு ராணுவமாக இந்திய ராணுவம் வைத்திருந்ததை தமிழ் மக்கள் தான் போராடி வென்றிருந்தார்கள். ஒரு சிங்களவர் கூட அதை மீட்பதற்காக போராடவில்லை. தமிழ் மக்கள் தான் தங்களுடைய இரத்தத்தையும் உயிரையும் சொத்துக்களையும் சிந்தி இந்த மண்ணை மீட்டிருந்தார்கள். இப்பொழுது இந்த ஆக்கிரமிப்பு ராணுவம் ஸ்ரீலங்கா ராணுவம் வந்து அந்த நிலத்தை மட்டுமல்ல பல நிலங்களை பிடித்து வைத்துக்கொண்டு தங்களுடைய கட்டுமானங்களையும் சட்டவிரோத பொருளாதார உற்பத்திகளையும் மேற்கொண்டு வருகிறார்கள். இதனால் எங்களுடைய மக்கள் பொருளாதார ரீதியிலும் துன்பப்படுகிறார்கள், நிலம் இல்லாமலும் துன்பப்படுகிறார்கள். இங்கே ஒரு நூலகம் கூட அமைந்திருந்தது, அது கூட அளிக்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது 2009க்கு பிறகு அன்றாபுர பகுதியிலே ஒரு விகாரையில் இருந்து அதனுடைய கட்டுமானத்துக்காக கொண்டு வரப்பட்ட கற்களை கொண்டு வந்து ஒரு தொல்லியல் சான்று மாதிரி அவர்கள் கட்டிடத்தை அமைத்திருக்கின்றார்கள். உடனடியாக இந்த சட்டவிரோத கட்டுமானம் அகற்றப்பட வேண்டும் என்பதான வேண்டுகோள். கிளிநொச்சி மாவட்டத்திலே அண்மை காலத்தில் இராணுவ ஆக்கிரமிப்பு அதிகரித்திருக்கிறது. பொன்னாவளியிலே சுண்ணக்கல் அகழ்வு என்று சொல்லி தமிழர்களுடைய காணிகளை ஆக்கிரமிக்கின்றார்கள். நாச்சிக்குடாவிலே தமிழ் பாடசாலையை பெயர் மாற்றுகின்றார்கள். உருத்திரபுரீச்சரம் ஆலயத்தில் அகழ்வு பணிக்காக விகாரையை தேடுகிறார்கள். இறுதியாக தமிழ் தேசத்தினுடைய தலைநகர் கிளிநொச்சியினுடைய மையத்திலே அமைந்திருக்கின்ற சந்திரன் பூங்காவை ஆக்கிரமிக்க இராணுவம் முற்பட்டிருக்கிறது. இதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்க முடியாது. இன்று கிளிநொச்சியிலே சரியான மக்கள் பிரதிநிதிகள் கிடையாது. அனைவரும் அரசுக்கு விலை போய்விட்டார்கள். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இராணுவமும் அரசும் கிளிநொச்சி மண்ணை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றது. புலம்பெயர் நாடுகளில் இன்று மே 18 நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்ற நிலையில் அதில் ஒரு நிகழ்வாக டென்மார்க்கில் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரும் தேசிய தலைவருமான வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு அவரது மூத்த சகோதரரான மனோகரன் குடும்பத்தின் அனுசரணையுடன் மண்டபம் ஒன்றில் வீரவணக்க நிகழ்வு நடத்தப்பட்டிருந்தது. இந்த நிகழ்வு குறித்து சமூக வலைதளங்களில் கடுமையான வாத பிரதிவாதங்கள் இருந்தாலும் அரசியல் செயற்பாட்டாளர்களின் பிரசன்னத்துடன் இந்த நிகழ்வு நடத்தப்பட்டிருந்தமை அவதானிக்க முடிந்தது. பாலியல் வழக்கு சிக்கியுள்ள இந்திய நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரனுமான பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு பிடியாணை பிறப்பித்து பெங்களூரு அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 5 முறைக்கு மேல் அழைப்பாணை அனுப்பியும் முன்னிலையாகாத நிலையில் சிறப்பு புலனாய்வு பிரிவின் கோரிக்கையை ஏற்றி இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தனது பேரனின் ஆபாச காணொளிகள் வெளியான விவகாரத்தில் முதல் முறையாக மௌனம் கலைத்துள்ள தேவகவுடா பிரஜ்வல் ரேவண்ணா பாலியல் முறைகேட்டில் பலருக்கு தொடர்புள்ளது என கூறியுள்ளார். அவர்களின் பெயர்களை தாம் வெளியிடப் போவதில்லை என்ற போதிலும் வழக்கு விசாரணையில் அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேவகவுடா வலியுறுத்தியுள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். உணர்வு பிரவாகத்துடன் இனப்படுகொலைக்கு 15 வருட நினைவுகூரல். தாயகம் மற்றும் புலம்பெயர் தேசங்களில் முள்ளிவாய்க்கால் பேரவலத்தின் முட்டைப்பு. அனைத்துலக மன்னிப்பு சபை செயலாளர் நாயகம் முள்ளிவாய்க்காலில் பிரசன்னம். போர் நினைவு தடங்களை மறக்கடிக்கும் ஸ்ரீலங்காவின் முயற்சிக்கு விசனம். டென்மார்க்கில் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனுக்கு நினைவேந்தல்.
மூத்த சகோதரர் குடும்பம் மற்றும் அரசியல் செயற்பாட்டாளர்கள் பிரசன்னம். மே 18 நினைவேந்தல் பின்னணியில் உற்றுநோக்கப்பட்ட அமெரிக்க காங்கிரஸ் தீர்மானம். பிரித்தானிய வெளியுறவு அமைச்சர் டேவிட் கமரனும் முள்ளிவாய்க்கால் செய்தி. கிழக்கு பல்கலைக்கழக நினைவேந்தலை குழப்பிய ஸ்ரீலங்கா காவல்துறை. கொழும்பு வெள்ளவத்தை நிகழ்வை குழப்ப முனைந்த சிங்கள கடம்போக்காளர்கள். இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.